வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிற ரெசிபி, லெஃப்ட் ஓவர் பிரெட் இருந்தால் நீங்கள் அதில் எப்படி வடை செய்து சாப்பிடலாம், நல்ல சுவையான மொறுமொரண்ட வடை எப்படி செய்யலாம்ன்றதை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வாங்கோ இந்த பிரெட் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பிரெட் வடை செய்கிறதுக்கு நான் இதில் 10 துண்டு பிரெட் ஸ்லைசஸ், அதாவது 10 ஸ்லைசஸ் எடுத்திருக்கிறேன். இதை ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நான் ஒருக்கா அடித்தெடுக்க போகிறேன். இல்லை நீங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்ன துண்டுகளாக கைகளால் கூட பித்து போடலாம். நான் குயிக்காக செய்கிறதுக்காக இந்த பிரெட் துண்டுகளை இதில் போட்டு குயிக்காக பிளெண்ட் பண்ணி போட்டு எடுக்க போகிறேன். இதை நான் எடுத்துட்டேன். பாருங்கோ, ஆக குறுநலாக இல்லாமல் ஓரளவு துண்டுகளாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன். பாருங்கோ, இப்போ 10 துண்டுகளும் நான் இப்படி எடுத்துட்டேன். இப்போ இந்த பிரெட் மிக்ஸுக்குள்ளே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். நான் சின்னனா நறுக்கின வெங்காயம் சேர்க்கிறேன். இரண்டு அல்லது 3 பச்சை மிளகாய் நல்ல சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்கோ. அதோட கருவேப்பிலை, இஞ்சி நல்ல சின்னனா ஸ்க்ரேப் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. பேஸ்ட் போடுறத விட இப்படி போட்டால் கூட சுவையாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பெருஞ்சீரகம் எடுத்து கொஞ்சம் இப்படி கையால் கொஞ்சம் நசுக்கி உடைத்து சேர்த்துக்கொள்ளுங்கோ. இவ்வளவுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். அதோட உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கோ. பிரெட்டும் கொஞ்சம் உப்பாக இருக்குமென்றபடியாக அதிகமாக இல்லாமல் அளவாக சேர்த்துக்கொள்ளுங்கோ. இப்போ கையால் ஒருக்கா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, கருவேப்பிலை, சீரகம் இது எல்லாத்தையும் ஒருக்கா கையால் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கோ. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கோ. எப்போவுமே நீங்கள் அதை கையில் கொஞ்சம் இப்படி எடுத்து அளவாக தெளித்து அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்து பாருங்க. உங்களுக்கு வடை, மெதுவடை நாங்கள் செய்வோம் இல்லாத மாதிரி பதத்துக்கு இந்த பிரெட் வந்தால் சரி. களியா அப்படியெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து கொள்ளுங்கோ. இன்னும் ஒரு கொஞ்சம் விட வேணும். கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி நான் சேர்த்திருக்கிறேன். அது நீங்கள் எடுக்கிற பிரெட்டுக்கு பிரெட் அது வித்தியாசப்படலாம். எங்களுக்கு ஆக களியாக வர தேவையில்லை, இப்படி வந்தால் போதுமாக இருக்கும். பாருங்க, இப்படி நாங்கள் பிடிச்சிட்டு ஆக இறுக்கி அமர்த்த தேவையில்லை. இப்படி பிடிச்சிட்டு
இப்படியே ஃப்ளட் பண்ணி போட்டு சுட்டு எடுக்கலாம். மெதுவடை செய்கிற மாதிரியே எடுத்து வச்ச அந்த பிரெட் கலவையை எடுத்து இப்படியே உருட்டிட்டு இப்படி தட்டிட்டும் போடலாம். இல்லை நீங்கள் இப்படி நடுவில் ஓட்ட வைத்தும் போடலாம். நான் இப்படி தட்டி தட்டி போட்டு எடுக்க போகிறேன். கொஞ்சம் சிவக்க விட்டு எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கோ, நல்ல பொன்னிறமாக வந்திருக்குது. எரியில் எங்களுக்கு தேவையான அளவு சிவந்து வந்திருக்குது. இந்த கலர் வரைக்கும் நீங்கள் இறக்கி கொள்ளலாம். உதிரவோ உடையவோ கூட இல்லை, துண்டுகளாக உடைந்த அப்படி கூட வரையில் வடிவாக வந்திருக்குது. பாருங்க, நான் செய்த பிரெட் வடைக்கு இதில் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய்ப்பூ, கருவேப்பிலை, பழப்புளி எல்லாம் சேர்த்து ஒரு சட்னி மாதிரி அடித்து வச்சிருக்கிறேன். இந்த அடித்து வச்ச சட்னியோட இப்போ நான் செய்த வடையை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்க, பொன்னிறமாக வந்திருக்கிற இந்த வடையை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்க, உள்ளுக்கும் வடிவாக அவிஞ்சு வந்திருக்குது. சைட்டெல்லாம் நல்லா மொறுமொரண்டு இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற என்னுடைய சேனலுக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.